ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி ட்ரேடிங் வந்து டைம் வந்து மார்னிங் 9:15 AM ஸ்டார்ட் பண்ணி 3:30 PM நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு. இந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள என்ன ட்ரேட் ஆகுதோ, லைக் பை செல் நிறைய ஆகும், அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த ட்ரேட்ஸை தான் நம்ம வந்து பிளாட் பண்ணுவோம். அப்படி பிளாட் பண்ணி நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நம்ம சார்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சார்ட்டிங் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ரிலையன்ஸில் க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும் இல்லையா? இப்போ இதில் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட அப்பர் ட்ரெண்ட்லேயே போகுது. அதாவது ப்ராஃபிட் நோக்கியே போகுது, மேலே போயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் வச்சு பார்த்தா இந்த மாதிரி வரும். ஆனால் இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது, அடுத்த நாள் இங்கே க்ளோஸ் ஆகுது, அடுத்த நாள் இங்கேயே க்ளோஸ் ஆகுது, நெக்ஸ்ட் டே இங்கே க்ளோஸ் ஆகுது. இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், சாரி, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு கிராஃப் போடுறோம், சார்ட் வரைகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த சார்ட்லேயும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸும் இங்கே வந்து நமக்கு டைமும் இருக்கு அப்படின்னா, இங்கே போக போக நமக்கு மேலே போயிட்டே இருக்கு. இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும் வச்சு பார்க்குறோம் இல்லையா? இப்போ இதுவே நம்ம ஓப்பன் ப்ரைஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் மேலே போகுது, அப்புறம் கீழே வருது, அப்புறம் திரும்ப மேலே போகுது, அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆகும்போது இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ். இதில் இதுதான் ஹை, இதுதான் லோ பாயிண்ட். ஓகே, இந்த மாதிரி பார்க்கும்போது இதை வந்து நம்ம லைன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிங்கிள் லைனில் நமக்கு சார்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம லைன் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் லைன் சார்ட் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே போயிருக்கு ஹையஸ்ட்டு, அது திரும்பியும் ஹையஸ்ட்டுக்கே போயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதை தான் நம்ம வந்து லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இதை வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓப்பன், இது க்ளோஸ். இந்த மாதிரி சிம்பிள் லைனில் சார்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ட்ரேடிங்கில். அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னா, அது வந்து பார் சார்ட் ஆச்சு. இதை வந்து நம்ம ஓஹெச்எல்சி சார்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லைக் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் இருக்கும். அண்ட் இதில் இதுதான் நமக்கு ஓப்பன், இது வந்து க்ளோஸ், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை தனியாக பார்க்கணுன்னா இங்கே ப்ரைஸ் இருக்குது, இங்கே வந்து டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஓப்பன் ஆகிற அந்த ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிற ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுவே தனியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு ஹையில் எங்கே போயிருக்கு, எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது, இங்கே தான் ஓப்பன் ஆச்சு, இங்கே க்ளோஸ் ஆகுது, லோ இங்கே வரைக்கும் போயிருக்கு. இதை வந்து நம்ம பார் சார்ட்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஓஹெச்எல்சி பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நமக்கு கேண்டில் ஸ்டிக் வந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் யூஸ்வலாக இதுதான் ஈஸியாக இருக்குது. லைக் விஷுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஈஸியாக புரியுது. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டாம். இப்போ இதுலேயே பாருங்களேன், நமக்கே கொஞ்சம் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். இது ஓப்பன், இது க்ளோஸ். இது வந்து இன்னும் நம்ம இந்த மாதிரி சார்ட்ல பார்க்கும்போது இன்னும் நம்ம ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டியது வரும். ஆனா இதுவே நம்ம கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. அதனால இது புல்லிஷா இருக்கா இல்லை பேரிஷா இருக்கான்னு
நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேண்டில் ஸ்டிக் மூலமா. இதில் க்ரீன் கேண்டில் அப்படின்னா நமக்கு புல்லிஷ், ரெட் கேண்டில் அப்படின்னா பியரிஷ். ஸோ ப்ளூ சாரி க்ரீன் கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகி லைக் கம்மியான ப்ரைஸில் ஓப்பன் ஆகி அதை விட ஜாஸ்தியான ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது க்ரீன் கேண்டிலாக இருக்கும். அண்ட் ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். இதில் வந்து இந்த மேலே இருக்குல்ல லைன், இது வந்து அப்படி போயிருக்கு, லைக் அங்கே வரைக்கும் போயிருக்கு, ஆனால் அந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகலை, ஓப்பனும் ஆகலை. இதை வந்து விக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை அப்பர் ஷேடோன்னு சொல்லிக்கலாம், இல்லை இதை வந்து லோவர் ஷேடோன்னு சொல்லிக்கலாம். விக் ஆர் ஷேடோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பாடி. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியுது எவ்வளோக்கு ட்ரேட் ஆயிருக்குங்கிறத. அதனால இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது லைன் சார்ட், செகண்ட் பார்த்தது பார் சார்ட், இது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இதில் நான் சொன்ன மாதிரி ரெட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்குன்னு அர்த்தம். க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஓப்பன் சாரி மேலே போயிருக்குன்னு அர்த்தம். இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து க்ரீன் கேண்டில். இங்கே இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால இது வந்து ரெட் கேண்டில். இதுதான் நமக்கு கேண்டில் ஸ்டிக்கோட சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் டைப்ஸில் நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் இந்த டைப்ஸ்லேயே நமக்கு ரொம்ப ஈஸியானது கேண்டில் ஸ்டிக் தான். அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் எல்லாமே. அண்ட் இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் பற்றி பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா, பாய் பாய்.